ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 30 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 48 வினாக்கள் வந்து இடம்பெறுது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒன்றே குலம் என்ற பாடலின் ஆசிரியர் திருமூலர். இரண்டாவது கொஸ்டின், திருமூலர் இயற்றிய டேஸ் 3000 பாடல்களை கொண்டுள்ளது. திருமந்திரம். மூன்றாவது கொஸ்டின், திருமந்திரம் டேஸ் என்பர். தமிழ் 3000 என்று திருமந்திரம் அழைக்கப்படுகிறது. நான்காவது கொஸ்டின், இது 12 திருமுறைகளில் டேஸ் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது 12 திருமுறைகளுள். அடுத்து 5வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். நமன், யமன், சித்தம், உள்ளம், நம்பர், அடியார், நாணமே, கூசாமல், உய்மின், ஈடேறுங்கள், ஈயில், வழங்கினால், படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில். அடுத்து 7வது கொஸ்டின், அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனை. நமனை அப்படின்னா யமன். 8வது கொஸ்டின், ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். குலம். 9வது கொஸ்டின், நமன் இல்லை பிரித்தெழுதுக. நமன் ப்ளஸ் இல்லை. நம்பருக்கு ப்ளஸ் அங்கு சேர்த்தெழுதுக. நம்பர்கங்கு. அடுத்து மெய்ஞான ஒளி என்னும் பாடலோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். அடுத்து 13வது கொஸ்டின், இவர் இயற்றிய நூல்கள். சுல்தான் அப்துல் காதர் இயற்றிய நூல்கள் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, அடுத்து நந்தீஸ்வர கண்ணி, இது எல்லாமே அவரோட நூல்களாக காணப்படுது. அடுத்து 14வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். பகராய், தருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு. அடுத்து பராபரம், மேலான பொருள், அருந்தவர்க்கு, நீக்கியவருக்கு. அடுத்து 15வது கொஸ்டின், மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை வந்து தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். 16வது கொஸ்டின், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் பிரித்து எழுதுக. ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். அடுத்து 18வது கொஸ்டின், உள் ப்ளஸ் இருக்கும் சேர்த்தெழுதுக. உள்ளிருக்கும். அடுத்து 19வது கொஸ்டின், அயோத்திதாசரை டேஸ் என்று போற்றுவர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அயோத்திதாசர் அவர்களை வந்து போற்றுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 20வது கொஸ்டின், அயோத்திதாசரின் இயற்பெயர் பார்த்தோம்னா காத்தவராயன் அவர்கள். அடுத்து 21வது கொஸ்டின், அயோத்திதாசர் டேஸ் என்பவரிடம் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். அயோத்திதாச பண்டிதர் அவர்களிடம் வந்து அயோத்திதாசர் அவர் வந்து கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றிருக்காரு. அடுத்து அயோத்திதாசர் 1907ஆம் ஆண்டு சென்னையில் டேஸ் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அதாவது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு வார இதில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பைசா தமிழன். அடுத்து 23வது கொஸ்டின், அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு டேஸ் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிறத வந்து தோற்றுவிச்சிருக்கிறாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அயோத்திதாசர் அவர்களோட கருத்தாக காணப்படுது. அடுத்து 25வது கொஸ்டின், அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து 30வது கொஸ்டின், மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை. அடுத்து 31வது கொஸ்டின், மனித யந்திரம் எனும் சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் அவர்கள். அடுத்து 32வது கொஸ்டின், சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் பார்த்தோம்னா சோ விருதாச்சலம். நோட் பண்ணிக்கோங்க, நண்பர்களே கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 33வது கொஸ்டின், புதுமை பித்தனின் சிறுகதைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே அவரோட சிறுகதைகளாக காணப்படுது. அடுத்து 34வது கொஸ்டின், யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புக்கள் டேஸ் அது எவ்வளோ வகைப்படுது, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வகைப்படும். அவை வந்துட்டு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைப்படும். எழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அசை 2 வகைப்படும். நோட் பண்ணிக்கோங்க, அசை 2 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 சைச்சீர் அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தலை 7 வகைப்படும். இது நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதில் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க.
தலை 7 வகைப்படும். அடி டேஸ் வகைப்படும் பார்த்தோம்னா அடி 5 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். பா வகைகள் வந்து 4 வகைப்படும். அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம். வெண்பா அப்படின்னா செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளல் ஓசை. பஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 43வது கொஸ்டின். ஆண்மையின் கூர்மை டேஸ் பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம். அடுத்து 45வது கொஸ்டின். பெருஞ்செல்வம் பிரித்தெழுதுக பெருமை ப்ளஸ் செல்வம். அடுத்து 46வது கொஸ்டின். ஊராண்மை பிரித்தெழுதுக ஊர் ப்ளஸ் ஆண்மை. அடுத்து 47வது கொஸ்டின். திரிந்து ப்ளஸ் அற்று சேர்த்தெழுதுக திரிந்தற்று. அடுத்து 48வது கொஸ்டின். பொறுத்துக மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. அடுத்து பொது அறிவுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொது அறிவுலேருந்து பார்க்குறோம். பொறுத்துக பார்க்குறோம். ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். புரத குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா குவாஷியோர்கள். அடுத்து ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா வைட்டமின் டி குறைபாட்டினால ஏற்படுது. உடல் பருமன் உடல் செயல்பாடு. மண்ணெண்ணெய் தீப்பிடிக்கும் பொருட்கள். உறைய வைத்தல் பழங்கள். அடுத்து 142வது கொஸ்டின் பார்க்குறோம். முக்கிய ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டுகள் அதாவது மாவுச்சத்து வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா தேன் கரும்பு பழங்கள் முழு தானியங்கள் காய்கறிகள் அரிசி இதன் மூலம் வந்து கிடைக்கிது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது. அடுத்து முக்கிய ஊட்டச்சத்தான புரதம் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த புரதம் எந்தெந்த உணவில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வெடிக்கனி அதாவது லெக்யூம்ஸ் பருப்பு வகைகள் காய்ந்த பருப்பு சோயா பீன்ஸு பச்சை இலை காய்கறிகள் மீன் முட்டை பால் இதில் எல்லாமே புரதம் வந்து காணப்படுது. அடுத்து வந்து கொழுப்பு அந்த முக்கிய ஊட்டச்சத்தில் என்ன தேவைப்படுது கொழுப்பு நமக்கு தேவைப்படுது. அப்போ இது எதிலெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முட்டையோட மஞ்சள் கருவில் காணப்படுது. நிறைவுற்ற எண்ணெய் இறைச்சி இதில் எல்லாத்துலேயுமே கொழுப்பு சத்து காணப்படுது. அடுத்த கொஸ்டின். புவியின் மேற்பரப்பில் அதிக அளவில் காணப்படும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர். அடுத்து 147வது கொஸ்டின் பார்க்குறோம். புவி பரப்பின் டேஸ் ஒரு பங்கில் நீர் காணப்படுகிறது. புவியோட பரப்பில் வந்துட்டு 1/3 பங்கு நீர் காணப்படுகிறது. அடுத்து 148வது கொஸ்டின். கடல் நீரானது டேஸ் அல்லது 1000ல் 35 பங்கு உப்புத்தன்மை கொண்டது. 3.5% அல்லது 1000ல் 35 பங்கு உப்புத்தன்மை கொண்டதாக காணப்படுது. அடுத்து ஒவ்வொரு 1000 மில்லிலிட்டர் கடல் நீரிலும் டேஸ் கிராம் உப்பு கரைந்துள்ளது. அதாவது சோடியம் குளோரைடு குறிப்பிட்றாங்க. 35 கிராம் வந்து உப்பு கலந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க 1000 மில்லிலிட்டர் கடல் நீரிலும். அடுத்து 150வது கொஸ்டின். புவியில் கிடைக்கும் நீரில் டேஸ் நீரானது மனிதர்கள் குடிக்கவோ அல்லது பயிர் செய்யவோ இயலாத அளவிற்கு அதிக உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 97% புவியிலிருந்து கிடைக்கிற நீரில் 97% நீர் வந்துட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாது. அதாவது குடிக்கிறதுக்கோ பயிர் செய்வதற்கோ பயன்படுத்த முடியாத அளவுக்கு உப்புத்தன்மை நிறைந்ததாக காணப்படுது. இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி உள்ளது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.